Hi dears, in last class we completed the chapter 9. Now we will move to the chapter 11. Chapter 11 is mensuration. In this chapter we are going to study about the areas and perimeters. Okay, so we will move to the first exercise, exercise 11.1. See the first sum. A square and a rectangular field with measurements as given in the figure have the same perimeter. ஸ்கொயரு ரெக்டாங்கிளும் பக்கத்தில் ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. இதோட பெரிமீட்டர் எப்படி இருக்குது சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்குது சொல்கிறாங்க. விச் ஃபீல்டு ஹேஸ் ஏ லார்ஜர் ஏரியா கண்டுபிடிச்சி அதில் வந்து எது வந்து லார்ஜர் ஏரியா சொல்லணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கொயர், இது ஸ்கொயர் வந்து 60 மீட்டர். ஸோ ஆல் சைட்ஸ் வில் பி 60 மீட்டர். இது வந்து ரெக்டாங்கிளில் பர்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லென்த் இருந்தால் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிமீட்டர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வந்து லென்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தோட ஏரியா கண்டுபிடிச்சி எது லார்ஜர்னு சொல்லணும். ஸோ நான் வி வில் ஒர்க் அவுட். perimeter of rectangle equal to perimeter of square. இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, 2 into L plus P equal to perimeter of square வந்து 4E. இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். நீ பாருங்கள், ஸ்கொயருக்கு 60, ரெக்டாங்கிளுக்கு பர்த் வந்து 80. சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்கள், 2 into Lோட வேல்யூ தெரியாது, பர்த்தோட வேல்யூ 80, இங்கே 4 into 60. ஓகே, இந்த 2 நான் அந்த சைட் கொண்டு வரேன். ஸோ L plus 80 equal to 4 into 60 divided by 2. இதையும் கேன்சல் பண்ணால் 2. ஓகே, ஸோ L plus 80 equal to 2 into 60 120. நமக்கு L தான் வேணும். ஸோ L equal to 120 minus 80. ஸோ L equal to 40. ஸோ இதில் வந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு, ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா சைட் ஸ்கொயர். ஸோ சைடோட வேல்யூ என்ன தெரியும், 60 தெரியும். 60 ஸ்கொயர் தட் இஸ் 360 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா L into B. எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 40, பர்த் வந்து 80. ஸோ 8 4s are 32, இந்த 00 மீட்டர் ஸ்கொயர். சாரி, இங்கேயும் 00 வரும். ஓகே, இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கே தெரியுது எதோட ஃபீல்டு எதோட ஏரியா அதிகம், ஸ்கொயரோட ஏரியா வந்து அதிகம். ஸோ ஏரியா square field is greater than area of rectangular field. Okay, that's our first question is completed. Now we will move to the second question. Now second sum, see here, Mrs. Kaushik has a square plot with the measurement as shown in the figure. அவங்க கிட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பிளாட் இருக்குது, அது இங்கே வந்து ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்போட மெஷர்மெண்ட் வந்து 25 எல்லா சைடும் வந்து 25. ஓகேவா, she wants to construct a house in the middle of the plot. இதுக்கு மிடில் வந்து ஹவுஸ், அதாவது ஹவுஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதோட மெஷர்மெண்ட் வந்து 20 50. ஓகே, a garden is developed around the house. இதுக்கு சுற்றி இந்த ஸ்டாண்டர்ட் போர்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்டன் வந்து பண்ணுறாங்க. find the cost of developing a garden around the house at the rate of rupees 55 per meter square. கார்டனுக்கு கார்டன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், அதாவது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 55 rupees ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கார்டனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். கார்டனோட ஏரியா கண்டுபிடிக்க இந்த ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பண்ணோம்னா இது இந்த இதோட ஏரியா கார்டனோட ஏரியா கிடச்சிரும். ஸோ அந்த ஏரியாவோட 55 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஓகே, now we will work out. So area of garden equal to area of square minus area of rectangle. Area of square ஓட ஃபார்முலா என்ன, a square minus rectangle L into B. a ஓட வேல்யூ என்ன தெரியும், 25. ஸோ 25 square minus L into Bங்கிறப்ப 15 into 20. 25 square 625 minus 15 into 20, 15 30, இதில் ஒரு 3. ஸோ 300. ஓகேவா, இதை சப்ராக்ஷன் பண்ணுறேன். 625 minus 300. So 5 2 3 325 meters square. இது வந்து கார்டனோட ஏரியா. ஸோ காஸ்ட் ஈக்குவல் டு cost
for 1 meter square equal to rupees 55. So for 325 meter square equal to 325 into 55. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா இது வந்து காஸ்ட் கிடைச்சிடும். ஓகே, this multiplication homework for you. Now we will move to the third sum. Third sum, the shape of a garden is rectangular in the middle and the semicircle at ends are shown in the diagram. ஒரு கார்டனோட ஷேப் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் வந்து நடுவுலையும் ரெண்டு சைடு வந்து செமிசர்க்கிள் இருக்க மாதிரியும் இருக்குது. ஃபைண்ட் தி ஏரியா அந்த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் கார்டன். இதோட ஏரியாவும் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏரியானா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ப்ளஸ் இந்த ரெண்டு செமிசர்க்கிளோட ஏரியா. அதே மாதிரி பெரிமீட்டரும் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ப்ளஸ் இந்த ரெண்டு செமிசர்க்கிளோட பெரிமீட்டர். ஓகேவா? இதில் வந்து லென்த் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னா நமக்கு வந்து பர்த் எவ்வளோ லென்த் எவ்வளோன்னு தெரியணும். பர்த்துங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். லென்த்துங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20 - 3.5 + 3.5, அதாவது 3.5 3.5 ஆட் பண்ணி 20லேருந்து மைனஸ் பண்ணணும் சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். லென்த் வந்து என்னென்னா 20 - 3.5 + 3.5. ஓகேவா? அதே பர்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பர்த்துங்கிறது எவ்வளோ வரும்? லென்த் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா இது ஃபுல்லாக 20. ஸோ இந்த 7 சப்ராக்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ பர்த்துங்கிறது எவ்வளோனா 7 வரும். ஸோ 7. ஓகேவா? 7 மீட்டர். அதே மாதிரி செமிசர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு R வேணும். இது ஃபுல்லாக 7ங்கிறது என்ன? டயாமீட்டர். ஸோ ரேடியஸுங்கிறது எவ்வளோ? 7ல் பாதி. ஸோ 7/2. ஸோ ஆருக்கு யாரோட வேல்யூ என்ன? 7/2. ஓகே, first we will find out the area of garden. Area of garden என்ன சொன்னேன்? area of rectangle plus 2 into the area of semicircle. ஓகேவா? ஸோ L into B இதுக்கு வந்து 2 into 1/2 by R square. Lோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் Lோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த 20 - 3.5 3.5 ப்ளஸ் பண்ணோம்னா 7 வரும். ஸோ -7. ஸோ 20 - 7 is 30. Lோட வேல்யூ என்ன? 30. ஸோ 30 into B யோட வேல்யூ 7 ப்ளஸ் 2 into 1/2 into 22/7 into 7/2 into 7/2. ஓகேவா? இது பாருங்கள். இந்த 2 கேன்சல். 11 இந்த 2 கேன்சல். 7 கேன்சல். ஓகேவா? இப்போ என்ன இருக்குன்னா 13 into 7. 13 7 7. 21 point carrying to 7 9. ஸோ 91 ப்ளஸ் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 11 into 7. ஸோ 77 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஏரியா ஆஃப் கார்டன் சொல்லுங்கள். அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் கார்டன். இதுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும் 2 into L plus B. செமிசர்க்கிளோட பெரிமீட்டர் என்னென்னு ஃபார்முலா எழுதி இதை ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. Now we will move to the next sum. A floor tile has a shape of a parallelogram whose base is 24 cm and the corresponding height is 10 cm. Okay, ஒரு ஃப்ளோரோட டைல்ஸோட ஸ்லேப் என்னன்னா parallelogram சைஸில் இருக்குது. அதோட பேஸோட வந்து 24, ஹைட் வந்து 10. How many such tiles are required to cover a floor of area 1080 meters squared? 1080 meters squared ஏரியா இருக்க ஒரு ஃப்ளோரை கவர் பண்ணுறதுக்கு எத்தனை டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. If required, you can split the tile in whatever way you want to fill up the corners. ஓகே, இது வந்து டைல்ஸ் வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த கார்னர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்னர்ஸில் வந்து கொஞ்சமாக தேவைப்படும். ஸோ உடச்சி போடுவாங்கள்ல அது மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு இது தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லுவோம்னா ஏரியா ஆஃப் தட் ஃபீல்டு டிவைடட் பை ஏரியா ஆஃப் 1 டைல்ஸ் போடுவோம். ஸோ அதுபடி கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 24 சென்டிமீட்டர், இங்கேயும் 10 சென்டிமீட்டர் இருக்குது. பட் இங்கே என்ன மீட்டர் ஸ்கொயரில் இருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100 போடுவோம். ஸோ இது வந்து 0.24 மீட்டர் ஆகும். இதே நான் 0.10 மீட்டர் 10 மீட்டர் ஆகும். ஓகே, இது நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். See here, number of tiles required to cover the floor. அந்த ஃப்ளோரை கவர் பண்ணுறது எத்தனை டைல் வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஃப்ளோர் டிவைட் பை ஏரியா ஆஃப் 1 டைல். ஸோ ஏரியா ஆஃப் ஃப்ளோரோட வேல்யூ என்னென்னா 1080 டிவைட் பை ஏரியா ஆஃப் 1 டைலுக்கு B into H. ஸோ இதை அப்ளை பண்ணியிருக்கேன் BHோட வேல்யூ. ஸோ இதை வந்து 1080 இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 240 வரும். 4 digit before that 1 2 3 4 digit before that. ஸோ இதுதான் வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் த ஹோம்ஒர்க். நவ் ஐ வில் மூவ் டு த ஃபிஃப்த் சம். Fifth sum, an ant is moving around a few food pulps of different shapes scattered on the floor. For which food piece would the ant have to take a longer round? Remember, circumference of a circle can be obtained by using the expression 2 pi r, where r is the radius of circle. Okay, ஒரு ant வந்து இந்த 3 ஷேப்லேயும் இப்படி மூவ் ஆகுது.
ஓகேவா. இதில் எந்த ஷேப்பில் மூவ் ஆகும்போது அது வந்து அதிகமான லாங், அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏசம்க்கு பார்க்கலாம். ஏசம் பாருங்களேன், இதில் வந்து இந்த இடம் வந்து சுற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், சர்க்கம்ஃபியரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் ப்ளஸ் இந்த 2.8. எப்பயுமே சர்க்கம்ஃபியரன்ஸ் போடும்போது இந்த சுற்றி தான் வருமே ஒழிய நடுவில் இருக்க லைன் கனெக்ட் ஆகாது. அதனால் இந்த சுற்றி இருக்கிறதுக்கு சர்க்கம்ஃபியரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் ப்ளஸ் இந்த 2.8. ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றில் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஆண்ட் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபியரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் ப்ளஸ் 2.8 சென்டிமீட்டர். இதில் பாருங்கள் 2.8 சென்டிமீட்டருங்கிறது ரேடியஸ், நமக்கு டயாமீட்டர். ரேடியஸுங்கிறது எப்படி வரும், 2.8 டிவைட் பை 2 வரும். ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். சர்க்கிளுக்கு 2πr, அப்போ செமி சர்க்கிளுக்கு இதில் ஹாஃபு, ஸோ ஹாஃப்ங்கிறப்ப 2 கேன்சல் ஆகிடும், πr. ஸோ πr ப்ளஸ் 2.8. பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு இங்கே வந்து 2.8 by 2 ப்ளஸ் இந்த 2.8 வரும். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இது 11, இது கேன்சல் ஆகிடும். 1 7 is 7, 4 7s are 28, ஸோ 0.4. 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 44, 1 digit பிஃபோர் வந்ததுக்கு 4 ப்ளஸ் 2.8. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 4.4, 2.8. ஸோ 12 carrying 1 sum. ஸோ the answer will be 7.2 சென்டிமீட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் சம்க்கு. now we will move to the B sum. B sumக்கு பாருங்கள், இப்படி போகுமா. ஸோ இதோட சர்க்கம்ஃபியரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் இந்த 1.5 ப்ளஸ் இது வந்து என்னன்னா 2.8 வரும். 2.8 ப்ளஸ் 1.5, அப்போ 2 1.5 ஒரு 2.8 ப்ளஸ் இந்த சர்க்கம்ஃபியரன்ஸ். ஓகே, now I will write seals in here. Circumference of semicircle plus 1.5 plus 1.5 plus 2.8. நமக்கு ஆல்ரெடி 2.8 சென்டிமீட்டருக்கு சர்க்கம்ஃபியரன்ஸ் என்னன்னு நான் ஃபஸ்ட் சம்லேயே கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன 4.4. ஸோ நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். 4.4 ப்ளஸ் இந்த 1.5 ப்ளஸ் 1.5 ப்ளஸ் 2.8 ஆட் பண்ணி எழுதுகிறேன். 4.4 1.5 1.5 2.8. ஓகே, 8 13 18 22. So 22 put 2, carrying 2, daughter 6 7 8 9 10. So 10.2. இதோட வேல்யூ என்னன்னா 10.2 சென்டிமீட்டர். Now we will move to the C sum. Now C sumக்கு வந்து ஆண்ட் எப்படி போகும் அப்படின்னா இந்த 2 + 2 + circumference of semicircle. ஓகே, total distance equal to circumference of semicircle plus 2 + 2. இதோட circumference நமக்கு ஆல்ரெடி தெரியும், 4.4 + 2 + 2. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 4.4 2 2. ஸோ 4 here 8. So the value is 8.4 centimeter. Okay, up to this the exercise 11.1 is completed. In next class we will move to the 11.2, complete the simplification works. Thank you dears.